நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் மறுபக்கம் தீபிகாவுக்கும் ரெடே ஏதான ஒரு சண்டை. இப்போ மல்லி இருக்காங்கல்ல, தீபிகாவோட குழந்தைய அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தருது, டான்ஸ் சொல்லி தருது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லி தந்துன்னு இருக்காங்க. எந்த சமயத்தில் தீபிகா வந்து ஸ்வீட்டை தள்ளி விட்டு, நீ இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் நீ குற்றவாளின்றது நல்லவளா மாறத்துக்கோசரம் என் பொண்ணை அப்படியே நைஸாக உன் பக்கம் இழுத்துக்கிட்டு என் பொண்ணு மூலியமா என்கிட்ட நீ அனுதாம தேடுற வேலையே வச்சுக்காத. நான் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா யாரு என்ன எவரை லுட்டு லூசுக்கு எதுவும் பார்க்க மாட்டேன், அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் திமுறோடையும் சொல்றாங்க நம்ம தீபிகா. உடனே பார்க்கணுமே மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் சைலண்டா நின்று இருக்கா. உடனே கோவம் வந்துடுது நம்ம தீபிகாவோட பொண்ணுக்கு. என்னம்மா நானும் பார்த்துன்னு போயினே இருக்கேன், சும்மாவே நீங்க அந்த அம்மாவை அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க, அந்த அம்மா பாவம் இல்லையா, எதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க? மல்லி அம்மா ரொம்ப நல்லவங்க, மல்லி அம்மா மேல ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கிறதே பொய் கேஸ், எனக்கு எல்லாமே தெரியுமா, நீங்க போன்ல பேசினு இருந்தீங்களே இந்த மாதிரி மல்லியை ஃபர்ஸ்ட் நாம ஜெயிலில் தள்ளணும், மல்லி இந்த குற்றத்தை செய்யலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவள் ஜெயிலுக்கு போனோம், அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் ஜெயிலில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசினது எல்லாமே நான் கேட்டேன். அது ரெக்கார்டோட ஆதாரம் என்கிட்ட இருக்குது. நான் இப்போவே கோர்ட்டில் போய்க்கிட்ட அந்த உண்மையை சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் எதுக்காக நான் மல்லியம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், மல்லியம்மா இருந்து இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் விடு, பெரியவங்களுக்குள்ள 1000 இருக்கும், இதெல்லாம் மூக்க நுழைக்கக்கூடாது, இதெல்லாம் எப்போவுமே நீ காது கொடுத்து கேட்கக்கூடாது, இந்த பழக்கத்தை வளர்த்துக்காதுன்னு சொல்லிட்டு மல்லியம்மா எவ்வளோ அழகாக எனக்கு அறிவுரை சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இருந்துன்னு இந்த அளவு கேவலமாக சீப்பாக நடந்துங்கிறீங்களாம்மா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மல்லியம்மா தான் நல்லவங்க, நீங்கள் கெட்டவங்கன்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்க பொண்ணு பேச ஆரம்பிக்க. உடனே தீபிகா இருந்துன்னு வாடே வா வா மல்லி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ ஒரு குடும்பத்தில் குட்டையை கிளப்பி அப்படியே சும்மா குட்டையில் அப்படியே கேவருமா கலைக்கு எங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டு இல்லை, இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துன்னு இருந்தேன், இதான ஒன்று பண்ணணும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு காத்திருந்த மாதிரியே நீ சாதிச்சிட்டல, இதுதான் மல்லி உங்கள்கிட்ட பிடிச்சிக்கிறது, இந்த ஒரு காரணத்தால் தான் மல்லி உன்னை நான் ரொம்ப 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 பாராட்டுறது. எப்படி மல்லி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் முடியுது, எப்படியான ஒன்று குட்டையை குழப்பி இந்த குடும்பத்தை ஒரேடியாக பிரிச்சுன்னு காத்துன்னு இருந்தேன், நீ காத்துன்னு இருந்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, இனிமேல் உனக்கு ஒரே சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா பார்த்து கேட்க. உடனே மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, நான் ஏதாவது உங்ககிட்ட தவறாக பேசுனா தவறாக நடந்துக்கிட்டேன்னா ஏன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி ஒரு நாளும் நினச்சதில்லை, நீங்களே உங்களை மட்டம் தள்ளின்னு நீங்களே உங்களை தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இந்த புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அறிஞ்சுக்கிறது இந்த வேலையே வச்சக்கூடாது, நான் சொல்லிட்டேன்ல நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் என்கிட்ட தேவையில்லாமல் யாரானா மோதனா அவங்களோட நிலைமை என்ன ஆகுன்றத கூடி விரைவில் நீ தெரிஞ்சுக்க போகிற மல்லி, என் பொண்ணை வச்ச காய் நகர்த்துற, என் பொண்ணை வச்ச உனக்கு ஆப்பு வைக்கிறேன், எந்த வாயால் என் பொண்ணு என்னை கெட்டவன் சொன்னாலும் அதே வாயால் நீ கெட்டவன் நான் நல்லவன்றத சொல்லி புரிய வைக்க தான் போகிறேன், அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய தான் போகுது அறிய தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இருக்க. உடனே இவன் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, என் பேச்சை கேட்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது, அடுத்து என்ன பண்ணமோ அதை தான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அந்த இடத்துலேருந்து சைலண்டாக கிளம்பிடுறாங்க. இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, என்னதான் ஒருத்தருக்கு நம்ம புத்திமதி சொன்னாலும் பாடம் போகட்டினாலும் அவங்க நம்ம சொல்கிறத கேட்காது இந்த இடத்துல, அதனால் அவங்கக்கிட்ட பேசுறத விட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு சிந்திச்சு அடுத்தடுத்து நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ண போனால் நம்ம ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கலாங்க. அது போல தான் அந்த இடத்துக்கு நம்ம கதிரேசன் திடீர்னு வந்துடுறாரு. கதிரேசன் வந்த உடனே ஒரே ஷாக்கு, நீ என்னம்மா பண்ணுற கதிரேசா அப்படின்ற மாதிரி தான் ஷாக்கு. உடனே கதிரேசனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. மல்லி உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஓடோடி வந்தேன், உனக்கு எதிரான ஆதாரம் ஏதோ இருக்காட்டு இருக்குது தீபிகா கிட்ட, அதை வாங்கி அழிச்சிடலாம், இவகிட்ட பேசி புரிய வைக்கலாம், என் பேத்தி அதாவது வெண்பாவுக்கு அம்மா இல்லாமல் போயிடுவா, அந்த தண்டனையை கொடுத்துடாதமான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கலான்னு நான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டே 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 கதிரேசா, நீ யாருன்றது எனக்கு தெரியும், நான் யாருன்றது ஊருக்கே தெரியும், என்கிட்டே இந்த நாடகத்தை போடுற பார்த்தியா, இந்த நாடகம் போடுறது கழுத்தை இருக்கிறது இந்த வேலைக்கெல்லாம் குருவே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக ஒத்துக்கிறாங்க. ஓஹோண்ணா இதுதான் நடக்குதா விஷயம், இப்படி தான் போதா கதை அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒன்று ஒன்றா புரிய வருது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் ஏதோ கருத்து கணிப்பாக கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமாக தாங்க நடந்துன்னு இருக்கு. இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரிடா இதெல்லாம் நமக்கு வேணாம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வரலாம், இப்போ இந்த கொலையை பண்ணதை முக்கிய உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான குற்றவாளி யார் என்ன அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் தெரிவிக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபிகா இருக்காங்களா அந்த ரவுடி கிட்ட டீலிங் பேசுகிற, இதோ பாருப்பா நீ தான் இங்கே அந்த இது போன சிசிடிவி கேமரா ஆதாரம் எல்லாமே எங்கிட்ட இருக்குது, நீ பண்ண வேண்டியது இது எல்லாமே மல்லி தான் பண்ண வச்சா, மல்லி தான் முழுக்க காரணம், மல்லியை கை காட்டினா போதும், அதுக்கப்புறம் மல்லியை வச்சு நான் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ மல்லியை கை காட்டு உன் பாட்டுக்கு நீ உன் வேலையை பார்த்துன்னு போயிட்டா போதும், நீ எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. மேடம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாரான கொடுப்பாங்களா மேடம், நீங்கள் கொடுத்துருக்கீங்க,
இதை பயன்படுத்தாமல் விட்டா அது நான் தான் முட்டாள். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு என்ன எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்க வைக்க மாட்டான். எனக்கு எதிரான ஆதாரம் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நிரூபிக்க மாட்டீங்க, என்னை பிரச்சனையில் மாட்டி விடாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அந்த ஒரு வாக்குறுதி போதும், உங்களுக்கு நான் இறங்கி செய்கிறேன், என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாப்புல. டே தம்பி, என்னடா தீபிகா ஒரு ஆள் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி இறங்கி வேலை செய்கிற பார்த்தியா, அது ரொம்ப தப்புடா. தீபிகா யார் என்னன்றது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா சொல்லு பார்க்கலாம். தீபிகா எவ்வளோ பெரிய டானுன்றது உனக்கு தெரியுமா? தீபிகா நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி புகழ்ந்து பேசிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தீர்மானமாக சொல்ல முடியாது. இப்படி தான் நடக்கும், இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். அதனால் விட்டுரு, எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு 1 by 1 ஏதோ ஒன்று விஷயம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருக. Niloti